நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. செங்கல்பட்டு அருகே மாற்றுத்திறனாளி போன்று நடந்து சென்று வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளை மிரட்டி அடாவடியில் ஈடுபட்டு யாசகம் பெற்ற பிராட் ஜோடியை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்துள்ளனர். யாசகத்தில் பார்ட்னர்களாக கைகோர்த்த மகாராஷ்டிராவை சேர்ந்த இருவரும் சில்லறை கொடுத்தால் அதனை சீண்டி கூட பார்க்காமல் ரூபாய் நோட்டு கேட்டு அடம் பிடித்துள்ளனர். இந்த சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட ஜீவனாக இருக்கும் எனக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூட யாருமே இன்னும் பிறக்கவே இல்லை என்று தெரிந்த பின்பும் நான் மட்டும் எதற்காக இந்த பூலோகத்தில் இப்படியே இருக்க வேண்டும்? நார்மலாவே இருந்துட்டு போயிடுவோம். ஆனா இருந்துட்டு போயிடுவோங்கிற எஃபர்ட்டுக்கு ஏத்த ஊதியம் இல்லைன்னா ஆல்டர்னேட் ஜாப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்டா. மசூதி பக்கம் சென்றால் பர்தா, கோவில் பக்கம் சென்றால் அதற்கென தனி டிரெஸ் என இந்த ஃப்ராட் யாசக ஜோடி டிசைனாக காஸ்டியூமை மற்றும் மாற்றவில்லை. ஒரிஜினல் மாற்றுத்திறனாளிகளே தோற்றுப்போகும் அளவுக்கு நடையையும் மாற்றி போலீசில் வசமாக சிக்கி உள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், வேளச்சேரி பிரதான சாலை, முடிச்சூர் சாலைகளில் தினம்தோறும் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோர் அங்குள்ள கடைகள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் யாசகம் பெற்று வயிற்றை கழுவி வருகின்றனர். அந்த வகையில் சேலையூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நடக்க முடியாமல் நடந்து வந்து யாசகம் கேட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அம்மா தாயே என கெஞ்சாமல் அடாவடியாக பணத்தை கேட்டு வாங்கி உள்ளனர். சில்லறைகள் கொடுத்தால் சீண்டிக்கூட பார்க்காமல் காந்தி சிரித்தபடி உள்ள நோட்டுகள் தான் வேண்டும் என ஆட்டம் பிடித்துள்ளனர். அப்படி கேட்டபடி காந்தி நோட்டை கண்ணில் காட்டாவிட்டால் கடை ஓனர்களையும் வாகன ஓட்டிகளையும் ஹிந்தியும் தமிழும் கலந்து திட்டியதோடு அவர்களை நகர விடாமல் இடையூறும் செய்திருக்கின்றனர். இந்த இடையூறு ஒரு நாள் 2 நாள் என்றால் பொறுமை காக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் மணி அடித்ததைப் போல தினம்தோறும் அதே வேலையை செய்து வந்த அந்த ஆணையும் பெண்ணையும் கண்காணிக்க ஆரம்பித்தனர் அங்குள்ள மக்கள். அப்போது பணம் வாங்கும் வரை மாற்றுத்திறனாளிகள் போன்று நடந்து சென்ற அந்த இருவரும் டியூட்டி முடிந்ததும் நார்மல் மோடுக்கு வந்ததோடு அனைவரையும் போல நன்றாக நடந்து சென்றதையும் பார்த்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த சேலையூர் காவல் ஆய்வாளர் சந்துரு அந்த ஃப்ராட் ஜோடியை கண்காணித்துள்ளார். அப்போது அவர்களின் திருட்டு வேலை தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அருகில் சென்று அவர் விசாரித்த போது எந்தவித பதற்றமும் இல்லாமல் இருந்த அந்த ஆண் காலை தொட்டு பார்த்ததும் ஓட்டம் பிடித்திருக்கிறார். ஆனால் இருவரையும் விரட்டி பிடித்து விசாரணையில் இறங்கினர் போலீசார். அதில் மாற்றுத்திறனாளி போல நடித்து யாசகம் பெற்றது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிதின் பவன் பவார், தியா பவார் என்பதும் தெரிய வந்தது. தியா பவாருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நிலையில் நிதின் பவாருக்கு திருமணமே ஆகவில்லை. உறவினர்களான இருவரும் யாசக பார்ட்னர்களாக கைகோர்த்து மக்களிடம் அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உடல் தெம்பாக இருக்கும் ஆணோ பெண்ணோ யாசகம் பெற்றால் பலரது வாயில் இருந்து வரும் முதல் வார்த்தை கை கால் நன்றாகத்தானே உள்ளது, உழைத்து பிழைக்க வேண்டியதுதானே என்பதுதான். ஆனால் இந்த யாசக பார்ட்னர்களோ கடை ஓனர்களிடமும் வாகன ஓட்டிகளிடமும் உங்களுக்கெல்லாம் கை கால் நன்றாகத்தானே உள்ளது, பணம் கொடுக்கிறீர்களா இல்லையா என மிரட்டி அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர். அப்படி மிரட்டலில் ஈடுபட்டதன் விளைவு இருவரும் ஜோடியாக கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.